வணக்கம். தற்சார்பு தையல் கலைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தற்சார்பு இந்த வாசகத்தை கேட்டால் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தற்சார்பு என்பது தமிழரின் மரபு, தமிழரின் மூச்சு, வாழ்வியல் தத்துவம். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சவற்றை உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. விவசாயத்தின் மூலமாக நமக்கு தேவையான உணவை நாமே எப்படி உருவாக்கிக்கிறோமோ அதே போல் நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நாமளே வடிவமைச்சுக்கிறது தான் தற்சார்பு முறை. பிறரை எதிர்பார்க்காமல் நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, நம்ம குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம வடிவமைக்கணும் அப்படின்னு நம்ம கற்பனையில் நம்ம எதெல்லாம் நினச்சி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம கைவண்ணத்தில் கொண்டு வர்றது தான் தற்சார்பு முறை. இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் பார்க்குற ட்ரெஸ்ஸு முதல்ல சாரியாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் அதை லெஹங்காவாக தைச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நம்ம குழந்தைங்களுக்கும் விதவிதமாக ஆடைகள் வடிவமைக்கலாம். இதை பாருங்கள், இந்த ஆடைகளெல்லாம் நானே என் குழந்தைங்களுக்கு வடிவமைத்தது. இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஆடைகளை ஈஸியாக வடிவமைக்கலாம். அதற்கான எளிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். குழந்தைங்களுக்கு பட்டு பாவாடை சட்டை, கவுனு, நம்ம சம்மருக்கு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃப்ராக்கு, ஷார்ட்டாக உள்ள கவுன், லாங் கவுன், இது எல்லாமே நம்ம கைவண்ணத்தில் நாமளே தைக்கிறப்ப அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே ரொம்ப பெருசு. அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இந்த விஷயத்த நீங்களும் உங்கள் கையால் செய்து பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் நமக்கான ட்ரெஸ்ஸஸையும் நாமளே தைச்சி போடும்போது அதில் வரக்கூடிய ஆனந்தமே அதிகம்தான். இப்போ இதில் பார்க்குற இந்த பூவோட கான்செப்டில் தான் இந்த ட்ரெஸ் நான் தைச்சிருக்கேன். இப்போது நீங்கள் பார்த்ததில் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது போக உங்களுக்கு வேறு எந்த ட்ரெஸ் வேணாலும் சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோஸில் எல்லாமே ட்ரெஸ் எப்படி கட் பண்ணுறது, எப்படி பேட்டர்ன் போடுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச யாருக்காச்சும் இந்த வீடியோஸ் தேவைப்பட்டுனா ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தற்சார்பு தையல் கலையோடு. வணக்கம்.